மீன் சாப்பிட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே மீன் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் வளர்ப்பு மீனாக இருக்குமா, அதனால் சரியாக வாங்கவே மாட்டேன். இன்றைக்கி தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்தது. வாங்கி தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா க்ளீன் பண்ணுற ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டி சொல்லியிருந்தாங்க, கடையில் நாகப்பழம் வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டு 1/2 கிலோ ஒரு 80 ரூபா கிட்டே சொல்லியிருந்தாங்க. 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தால் நல்லா வந்து மீன் தண்ணியில் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த செதில்கள்லாம் எடுக்க ஈஸியாக இருக்கும். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு இந்த மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்புலாம் வேணான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலையில் தான் கத்திரிக்காய் குழம்பு இருந்ததா, நெக்ஸ்ட் டேவும் புளி ஊற்றி வச்சு சாப்பிட முடியாதுன்றதுனால மசாலா போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நைட்டு குழந்தைங்களுக்கு வறுத்து தரலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கே. கடகடன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். நேற்று லெச்சி வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்களா, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நாகப்பழம் எது சாப்பிட்றதுனே தெரியல. குழந்தைங்க 3த்தில் எது வேணாலும் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வச்சுட்டேன்.